காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விவசாய திருவிழாவில் 3 துறைகளை சேர்ந்த அமைச்சர்கள் பங்கேற்பு. தமிழக இலவச பயிற்சி மையம் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் விவசாய திருவிழா காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று துவங்கியது. இன்று 2ஆம் நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உழவர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் நேரு, தமிழக சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் அன்பரசன், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியினை பார்வையிட்டனர். கண்காட்சியில் உழவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், பாரம்பரிய நெல் விதைகள், சிறுதானிய வகைகள் மற்றும் சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட வேளாண் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளும் கண்காட்சிக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியை உரையாற்றிய உழவர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், கடந்த 10 ஆண்டுகளாக விவசாயிகள் போராட்டம், சாலை மறியல் என போராடி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆனால் திமுக பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் தற்பொழுது விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். விவசாயிகள் மட்டுமே பச்சை துண்டு அணிந்து இருந்த நிலையில் இப்பொழுது அனைவரும் விவசாயி என்பதை பெருமை கொள்ளும் வகையில் இந்த அரசு நடவடிக்கைகள் உள்ளது. கடந்த கொரோனா காலத்தில் தொழிற்சாலைகள், தனியார் தொழில்கள் என எதுவும் இயங்காத நிலையில் விவசாயம் மட்டும் எவ்வித தடையுமின்றி நடைபெற்று அனைவருக்கும் உணவு கிடைக்கும் வகையில் உற்பத்தி செய்யப்பட்டது. வேளாண்மைக்காக தனி பட்ஜெட் தற்பொழுது தமிழக அரசின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டு அதில் வேளாண்மை சார்ந்த விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு அதற்கேற்ப இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு மழை, வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் ஏற்படும் சேதங்களுக்கு ஏற்ப உடனடியாக நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் நேரு பேசுகையில், தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் விவசாய கண்காட்சிகள் விவசாயிகளுக்கு பெரிதும் உபயோகப்படுகிறது. விவசாய பணிகளுக்காக ஆட்கள் வரும் நிலை குறைந்துள்ள நிலையில் இதனை பயன்படுத்தி கொண்டும் தொடர்ந்து விவசாயம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த கண்காட்சியை தொடர்ந்து வேளாண்மை துறை சார்பில் 3 இடங்களில் விவசாய கண்காட்சிகள் அரசு சார்பில் நடத்தப்பட உள்ளது எனவும், இது போன்ற பல நிகழ்வுகளால் விவசாயி அனைவரும் பயன்பெறுவர் என தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன், மேயர் மகாலட்சுமி, ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார், மாவட்ட பொருளாளர் சன்பிராண்ட் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர் VM குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை எழிலன் சிறப்பாக செய்திருந்தார்.